ஓம் ஜகத்தத்வவிதே வேதாந்த பாஸ்கராய நமஹ. நாமரூபம் கிரியா சைவ ஜகதேதச்சராச்சரம் தத்பின்னம் நாஸ்தி நாஸ்தியேவ விஸ்வம் வேதாந்த பாஸ்கரः. ஏதச்சராச்சராத்மகம் சர்வம் ஜகத் நாமரூபக்ரியாத்மகம். நாமரூபக்ரியா பின்னம் து விஸ்வம் நாம நாஸ்தியேவ. அத்ய दिनाङ्कः मार्च् मासे 13 दिनः. अद्य दिनस्य विषयः इदं त्रयमेव हि जगत् नाम बृहदारण्यक उपनिषदिल வரக்கூடிய 1-6 மந்திரம் இந்த மொத்த ஜகத்தையும் மூன்று சொற்களால் வர்ணிக்கிறது. த்ரயம் வா இதம் நாம ரூபம் கர்ம. இதம் ஜெகன்னாம நாம ரூபம் கர்ம ச. இந்த ஜகத் என்றால் என்ன? நாமம், ரூபம், கர்மா, இவ்வளவுதான் ஜகத். அயம் வியாக்கிருத பிரபஞ்சः அத்யந்தம் விஷாலः மகான் ச. அஸ்ய விஸ்தாரः அத்புதः. இமம் பிரபஞ்சம் சப்தைः கிருத்ஸ்னாய வர்ணியுதும் ந கோபி சமர்த்தः. இந்த வெளித்தோற்றத்துக்கு வந்த பிரபஞ்சமானது மிக விஷாலமானது, அற்புதமானது. இதை சில சொற்களால் வர்ணித்துவிட முடியும் என்பது கிடையாது. சேதனா பிராணபிகி அச்சேதனா வஸ்துபிகி சம்பூர்ணோயம் பிரபஞ்சா. உயிருள்ளது, உயிரற்ற விஷயங்கள், ஜடமான விஷயங்களினால் நிரப்பப்பட்டது இந்த ஜகத்தானது. சாங்கியாதி தர்ஷனானி அஸ்ய பிரபஞ்சஸ்ய மூலம் அன்வேஷ்டும் பிரவృత్తాनि. பஞ்சபூதானி நக்ஷத்திரமண்டலானி தேவாः சுராः மனுஷாः பசுபக்ஷிணः கிருமிகீட்டாதிபிः இத்தியாதி ரூபேன விஸ்ருத்தோயம் விஷாலः பிரபஞ்சः. சாங்கியம் போன்ற மதங்கள் அனைத்தும் இந்த பிரபஞ்சத்தை அன்வேஷனம் செய்கிறார்கள். அதாவது ஆராய்ச்சி செய்து பார்க்கிறார்கள் இந்த பிரபஞ்சம் என்னவென்று. பஞ்சமகாபூதங்கள், பஞ்சபூதங்கள், நட்சத்திரங்கள், தேவர்கள், அசுரர்கள், மனுஷர்கள், பசுபக்ஷிகள், கிருமிகள், இவ்விதமாக விஸ்தாரமாக இருக்கிறது இந்த ஜகத். இமம் பிரபஞ்சம் திரேதா விபஜதே வேதாந்தா. வேதாந்தமோ இந்த பிரபஞ்சத்தை 3ஆக கூறுகிறது. அயம் விபாகஸ்து நாம ரூபம் கர்ம ச இதி. என்ன 3 விபாகமாக இந்த ஜகத்தை சொல்லுகிறது என்றால், அது நாமம், அது ரூபம், அது கர்மா. நாமரூப கிரியாக விஹாய பிரபஞ்சோ நாம நாஸ்தியேவ. இந்த நாம ரூபம் கிரியை இவைகளை விடுத்து பிரபஞ்சம் என்ன என்று பார்த்தால் அப்படி ஒன்று இல்லவே இல்லை. சர்வஸ்யாபி வஸ்துனஹ ஏகம் நாம ஏகம் ரூபம் வித்யதே ஏவ. எந்த விஷயம் எடுத்துட்டாலும் அதற்கு ஒரு நாமம் இருக்கும், அதற்கு ஒரு ரூபம் இருக்கும். சேத்தனம் வஸ்து சேத் தஸ்ய ஏகா கிரியாபி வித்யதே. உயிருள்ள பொருட்களாக, உயிருள்ள விஷயமாக இருந்தால் அதற்கு ஒரு கிரியையானது இருக்கும். மனுஷ்யானாம் பசு பக்ஷி கிருமி கீட்டானாம் ச சமானமேவ ஜாதகமேதத். மனிதர்களாக இருந்தாலும் சரி, பசு பட்சிகளாக இருந்தாலும் சரி, இவைகள் எல்லாமே பிறக்கின்றன. ஏதாவதேவ அஸ்ய விஷால பிரபஞ்சஸ்ய சாரம். இவ்வளவுதான் மொத்த பிரபஞ்சத்தினுடைய சாரம். அஸ்ய ஆஸ்ரயபூதம் பிரம்ம தத்துவம். இவைகள் அனைத்தும், அதாவது நாமத்தை தரித்த, ரூபத்தை தரித்த, உயிருள்ள பொருட்கள், கர்மங்களை கொண்ட இவைகள் அனைத்துக்குமே ஆශ්‍රயமாக இருப்பது பிரம்ம தத்துவம். பரம்பிரம்மத்து நாம ரூப கிரியாதீதம். இந்த பரபிரம்மமானது அதற்கு நாமம் கிடையாது, ரூபம் கிடையாது, அதற்கு ஒரு கிரியாவும் கிடையாது. இந்த நாமரூப கிரியாவுக்கு அதிஷ்டானமாக இருந்து அதை கடந்திருக்கக்கூடிய தத்துவமே பிரம்ம தத்துவம். ஓம் ஜகத் தத்துவவிதே வேதாந்த பாஸ்கராய நமஹ.